الحمد لله وكفى والصلاة والسلام على رسوله المصطفى أما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون صدق الله العلي العظيم. அல்லாஹு தாலா ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒவ்வொரு அதனுடைய முடிவு வச்சிருக்கான், சொல்யூஷன். இந்த இபாதத் இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி. இஸ்லாத்துல நிறைய இபாதத்துகள் வணக்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு இபாதத்தினுடைய முடிவு அதனுடைய நோக்கம் ஒன்னொன்னாக இருக்குது. உதாரணத்துக்கு தொழுகை இருக்குது. ஒருத்தர் தொழுகிறதுனால என்ன கிடைக்கும்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை உண்மையான தொழுகையாக இருந்தால் அவனுடைய மார்க்கம், அதாவது மானக்கேடான விஷயங்களை விட்டு கண்டிப்பாக தடுக்கும். சரி, ஒருத்தர் தான தர்மங்கள் கொடுக்கிறாரு. அந்த தான தர்மம் கொடுக்கறதுனால இவருக்கு என்ன ஏற்படும்? அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிர்ஹும் வ துஸக்கிஹும் பிஹா. நீங்க எந்த அளவுக்கு தான தர்மம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளையும் சுத்தப்படுத்தும், உங்களையும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். வியாபாரத்தில் போய் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை உங்களுடைய தான தர்மங்கள் சரியாக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ இந்த ரமலானுக்கு என்ன தன்மை? ரமலான் மாசத்துல நம்ம இருக்கிறோம். ரமலான் என்ன செய்யும்? இது ஒரு பெரிய இபாதத்தாச்சு. இந்த இபாதத்தை என்ன செய்யும்? இருக்கிறதுலே பெரிய இபாதத்து. நாட்கள்லையும் சரி, அதே மாதிரி என்ன சொன்ன உடம்பளவுலையும் சரி. அப்படிப்பட்ட இபாதத்து என்ன செய்யுங்கிறத அல்லாஹு தாலா அழகா சொல்லியிருக்கான். குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு மட்டும் இந்த நோன்பு கடமையாக்கப்படலை. முன்னாடி எத்தனை சமுதாயம் வந்துச்சோ அத்தனை பேருக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த நோன்புடைய தன்மைகள் வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொன்றும். அல்லாஹு தாலா சொன்னா லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பை நீங்க நோன்பாக கரெக்டாக வச்சிங்கன்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தக்வா வரும். இன்னொரு ஹதீஸ் இருக்குது, உரல் இஸ்லாம் சலாசா. இஸ்லாத்துடைய அடிப்படைகள், இஸ்லாத்துடைய அதாவது தாரோமதார், இஸ்லாமுடைய பேஸ் ஃபண்டமெண்டல்ங்கிறது மொத்தம் 3. நம்ம சொல்லுவோம் 5 விஷயம்ல இருக்குது. கலிமா இருக்குது, நோன்பு இருக்குது, ஜக்காத் இருக்குது, ஹஜ் இருக்குது, அதே மாதிரி அதே மாதிரி என்ன சொல்ல தொழுகை இருக்குது. அப்போ இந்த நோன்புங்கிறது அந்த உரல் இஸ்லாம்ல உள்ளது. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.